உள்ளங்கோயிலும் உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலும் உடம்பு ஒண்ணுன்னு சொல்றாரு திருமூலர். ஆண்டுக்கு ஒரு பாட்டு வீதம் மொத்தம் 3000 பாட்டு எழுதி அதற்கு பேரு திருமந்திரம் என்று வச்சார். மற்றதெல்லாம் வெறும் மந்திரம், அது மட்டும்தான் திருமந்திரம். அதனாலதான் அதுக்கு திருமந்திரம் என்று பேரு. அப்படி திருமந்திரத்திலே உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பை ஆலயம் வல்லபரானார்க்கு வாய் கோபுர வாசல் கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்கு தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம். அப்படின்னா கோயிலும் மனித உடம்பு ஒண்ணு. அப்படின்னா என்ன நினைக்கணும்? கோயில நினைக்கிறது மாதிரி இந்த உடம்ப நினைக்கணும். யாரு கேட்கிறா? கேட்கவா ஆள் இல்ல, சொல்லவா ஆள் இல்ல. ஒருவேளை சொல்ல ஆள் இருந்தா அதை ஏற்க மனம் இல்லை. ஏற்க மனம் இருந்தாலும் ஏளனம் செய்ய ஒரு கூட்டம். இந்த உலகம் போற போக்கு ரொம்ப விபரீதமான பாதையில் பயணிக்கிறோம் என்பது நிதர்சனமான உண்மை. அப்படி திருமூலர் கட்டிய கோயில் தான் சிதம்பரம் நடராசர் கோயில். சிதம்பரம் நடராச பெருமானுடைய ஆலயமும் மனித உடம்பு ஒண்ணு. எது போல அந்த கோயில இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகு தண்டு ஒண்ணு. 2 32 இணைப்புகள் உண்டு. மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு 21,600